விநாயகரின் பிறப்பும் ஞானமும். நீண்ட காலத்திற்கு முன்பு பார்வதி தேவி ஒரு சிறுவனை தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை வைத்து ஒரு உருவம் வடிவமைத்தார். அவர் அவனுக்கு விநாயகர் என்று பெயரிட்டு உயிர்ப்பித்தார். ஒரு நாள் பார்வதி விநாயகரை தன் அந்தப்புற கதவை காக்க சொன்னார். விநாயகர் யாரும் உள்ளே நுழையாதவாறு உறுதியாக நின்று காவல் காத்தார். வீடு திரும்பிய சிவபெருமான் வாசலில் விநாயகர் காத்திருப்பதை கண்டார். ஆனால் விநாயகர் சிவன் தன் தந்தை என்று தெரியாமல் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரை அடிக்க அவரது தலை கீழே விழுந்தது. பார்வதி தேவி மனம் உடைந்தார். சிவன் விநாயகரின் தலைக்கு பதிலாக ஒரு யானையின் தலையை விரைவாக மாற்றினார். இது ஞானத்தின் இறைவன் என்று அறியப்பட்ட விநாயகரை ஞானியாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஆக்கியது. ஞானப்பழத்திற்கான போட்டி. ஒருமுறை விநாயகரும் அவரது சகோதரர் கார்த்திகேயரும் உலகம் முழுவதும் சுற்றி வரும் பந்தயத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்கப்பட்டனர். வெற்றி பெறுபவருக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் என்று அறிவித்தனர். கார்த்திகேயர் விரைவாக மயிலின் மீது ஏறி உலகை சுற்றி வர பறந்தார். ஆனால் விநாயகர் ஆழ்ந்து யோசித்து வேறு ஏதாவது செய்ய முடிவு செய்தார். உலகை சுற்றி ஓடிவதற்கு பதிலாக விநாயகர் தனது பெற்றோரான சிவபெருமானையும் மற்றும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து நடந்தார். என் பெற்றோர்கள்தான் என் உலகம் என்று அவர் கூறினார். இதனால் கவரப்பட்ட மற்றவர்கள் விநாயகர் பந்தயத்தில் வெற்றி பெற்றதாக சொல்லி அவருக்கு ஞானப்பழத்தை வழங்கினர். விநாயகரும் சந்திரனும். விநாயகர் இனிப்புகளை மிகவும் விரும்பினார். குறிப்பாக மோதகத்தை மிகவும் விரும்பினார். ஒரு நாள் அவர் வயிறு நிரம்பவும் மோதகத்தை உண்டார். அதனால் அவர் வயிறு உருண்டையாக தெரிந்தது. விநாயகர் வீட்டிற்கு மூஷிக வாகனத்தில் சென்றபோது சந்திரன் அவரை பார்த்து அவரது பெரிய வயிற்றை கேலி செய்தார். கோபமடைந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பவருக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்று சாபமிட்டார். சந்திரன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். விநாயகர் சந்திரனை மன்னித்தார். ஆனால் சாபம் அப்படியே இருந்தது. பின்னர் உன் ஒளி மங்கி மீண்டும் பெருகட்டும், ஒளி குறைவதை அமாவாசை என்றும் முழு ஒளியுடன் இருப்பது பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் என கணபதி சந்திரனுக்கு அருளினார். அதனால்தான் இன்றும் கூட மக்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று இரவில் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்கிறார்கள். விநாயகரின் உடைந்த தந்தம். வியாச முனிவருக்கு மகாபாரதத்தை எழுதுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். விநாயகர் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் நிறுத்தாமல் எழுதுவேன், ஆனால் நீங்கள் இடைநிறுத்தப்படாமல் பாராயணம் செய்ய வேண்டும் என்று விநாயகர் கூறினார். வியாசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அவர்கள் எழுதத் தொடங்கினர். விநாயகர் மிக வேகமாக எழுதினார். அவருடைய எழுதுகோல் உடைந்தது. ஆனால் அவர் எழுதுவதை நிறுத்த விரும்பவில்லை. தயக்கமின்றி விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து அதை எழுதுவதற்கு எழுதுகோலாக பயன்படுத்தினார். இது விநாயகரின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் காட்டுகிறது. அவர் மகாபாரதத்தை தன் தந்தத்தை வைத்து எழுதி முடித்தார். விநாயகரும் மூஷிகரும். வாமதேவ முனிவரின் சாபத்தால் கிரௌஞ்சன் என்ற கந்தர்வன் எலியாக மாறினான். மேலும் எல்லா இடங்களிலும் சென்று பிரச்சனையை ஏற்படுத்தினான். குட்டி எலியை பிடித்து அவனது குறும்புகளை ஒரு முறை நிறுத்த வேண்டும் என்று விநாயகர் முடிவு செய்தார். விநாயகர் எலியை தன் காலடியில் சிக்க வைத்துக் கொண்டார். கிரௌஞ்சன் விநாயகரிடம் கருணை வேண்டினான் மற்றும் அவரின் வாகனமாக மாற வேண்டும் என்று வேண்டினான். விநாயகர் அவனை மன்னித்து தனது விசுவாசமான வாகனமாக மாற்றினார். இப்போது விநாயகர் எலியின் மீது சவாரி செய்கிறார். சிறிய உயிரினத்தையும் கருணையால் அடக்க முடியும் என்பதை நமக்கு விநாயகர் கற்பிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு உங்கள் அம்மாவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.